வணக்கம் ஆனந்தி. சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டு இருக்கு. இதனால் பொதுமக்கள் கையில தீப்பந்தி ஏந்தி நேற்று இரவு போராட்டம் நடத்தினாங்க. இது சம்பந்தமாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சீர்காழி கோவிந்தராஜன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். தங்களது எதிர்ப்பை தெரிவித்து கையில் நேற்று இரவு தீப்பந்தத்தை ஏற்றி வைத்து இரவு பொழுதை கழித்தனர். சீர்காழி தாலுகாவிற்கு உட்பட்ட சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில், எடமணல், திருமுல்லைவாசல், கொண்டல், வள்ளுவக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் இதேபோல் விவசாயிகள் போதிய மின்சாரம் கிடைக்காததால் விவசாய பணிகளும் பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட கோவிந்தராஜர் நகரில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து அறிவிக்கப்படாத மின்வெட்டுகளால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதேபோல் நேற்று மாலை 5 மணி அளவில் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இரவு 8:30 வரை மின்சாரம் வழங்கப்படவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நேற்று கையில் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மின்சாரத்துறை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பின்னர் கையில் இருந்த தீப்பந்தங்களை தெருவில் உள்ள மின் கம்பத்தில் கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் கூறுகையில், சீர்காழி கோவிந்தராஜன் நகரில் கடந்த சில வாரங்களாக தினமும் இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத மின் நிறுத்தத்தால் குழந்தைகள் வைத்திருக்கும் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள் கடும் இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். மின்சாரம் இல்லாததால் அனைவரும் வீட்டை விட்டு வெளியே சாலையில் பொழுதை கழிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு வருகின்றனர். குடியிருப்பு அருகில் சீர்காழி நகராட்சி குப்பை கிடங்கு இருப்பதால் பாம்பு, பள்ளி, பூரான் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் குடியிருப்புக்குள் புகுந்து வருகிறது. இதனால் அச்சத்தோடையே வாழ வேண்டிய நிலை இருந்து வருகிறது. எனவே சம்பந்தப்பட்ட துறையினர் கோவிந்தராஜர் நகர் பகுதிக்கு முழுமையாக மின்சாரம் வழங்க வேண்டும் என தெரிவித்தார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கமலக்கண்ணன்.